உழைப்பவன் சிந்தும் சிறுதுளி வேர்வைதான் வெற்றியாகிறது. சபையோரே, சிறிய முயற்சி பெரிய வெற்றி. இது வெறும் வாசகம் அல்ல, வாழ்வின் தத்துவம். ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் ஒரு சிறிய வித்திற்குள் தான் ஒளிந்திருக்கிறது. அதுபோல நம் வாழ்வில் எடுக்கும் வெறும் மாற்றங்கள் நாம் எடுக்கும் மிகச்சிறிய முன்னெடுப்புகளிலிருந்து தொடங்குகின்றன. சிறுதுளி பெருவெள்ளம் என்பது நம் முன்னோர்கள் தந்த பொன்மொழி. சேமிப்பு என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது நம் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. வருமானம் சிறியதாக இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்தி சேமிக்கும் பழக்கம் ஒருவனை பொருளாதார சரிவிலிருந்து காத்து பெரும் செல்வந்தனாக்கும். சபையோர், கல்வி என்பது ஒரே நாளில் கற்று முடிப்பதல்ல. கற்க கசடர என்று வள்ளுவம் சொல்வது போல தினமும் ஒரு பக்கத்தை வாசிப்பதும் ஒரு புதிய விஷயத்தை கற்பதும் ஒரு சிறிய முயற்சி தான். அறிவியல் செய்யும் முதலில் தான் மிகச்சிறந்த வட்டியை கொடுக்கும் என்கிறார் அறிஞர் பெஞ்சமின் பிராங்கிலின். ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்க நினைப்பவன் முதலில் ஒரு செங்கலை தான் எடுத்து வைக்க வேண்டும். தோமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வியுற்ற போதும் நான் தோற்கவில்லை, படிக்காத 10,000 மணிகளை கண்டறிந்தேன் என்றார். அந்த சிறு சிறு சோதனைகளே இன்று மின் விளக்கு என்ற மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. சான்றோர்களே, இறுதியாக முயற்சி திருவினையாகும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளை ஒரு பெரும் வெற்றியாக உங்கள் வாசல் வந்து நிற்கும். எனவே உங்கள் இலக்கை நோக்கி சிறு அடிகளை எடுத்து வையுங்கள். அந்த சிறு அடிகளே உங்களை